நவோதயா பள்ளின்னு சொல்லிட்டு இருங்க, நவோதயா பள்ளின்னு இருக்குது. அதாவது வந்து பொருளாதாரத்தில் மீன் வரணும்னா பிள்ளைங்க எஜுகேஷன் இருக்கணும். எஜுகேஷன் இன்றைக்கி ஃப்ரெஞ்சு மொழி படிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸில் நிறைய வேல்யூ இருக்குதான். இந்த சயின்ஸ் மொழி படித்தா இன்றைக்கி பயங்கர வேல்யூ இருக்குன்றாங்க. இன்றைக்கி 5 லட்சம் 8 லட்சம் 3 லட்சம் சொன்னாங்க. அதாவது ஹிந்தி கற்றுக்கூடாது, ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு மொத்தத்துக்குமே பண்ணுறாங்க. அவங்க ஹிந்தி ஒட்டுமொத்த அமைச்சரும் அவங்க கட்சி நடத்துகிறவங்க ஆளுமே எல்லாம் ஹிந்தி சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் நடத்துகிறாங்க. ஹிந்தி சிபிஎஸ்சி நடத்துகிறதாமே இருக்க வேண்டியது தானே. ஏன் சிபிஎஸ்சி நடத்துகிறாங்க? ஏன் அவங்க பிள்ளைய கொண்டு போய் ஃப்ரெஞ்சு மொழி படிக்க வைக்கிறாங்க, ஹிந்திக்கு படிக்க வராங்க? கலாநிதி மாறனுக்கு எம்பிசிக்கு பஸ் கொடுத்தாங்கன்னா ஏன் கொடுத்தாங்கன்னா அவர் ஒரு ஆள் தான் ஹிந்தி படிக்க தெரியுங்களா, ஹிந்தி பேச தெரியும், அவனை ஃபஸ்ட்டு எம்பி ஆகுங்கிறான்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துக்கு ஏன் அனுப்பிச்சாரு? அவங்க குடும்பத்தில் அவங்க வம்சத்தில் ஹிந்தி கற்றுக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், அவங்க வளர்ந்து போகலாம். பெரிய ஏழை மக்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கூடாதா? இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கலன்றோம், புரியுதுங்களா? என்ட்ரன்ஸே எழுதுன்றாங்க. என்ட்ரன்ஸ் எழுதாமல் எந்த ஸ்கூலும் கிடையாது. இன்றைக்கி நீட்டு வேணான்றாங்க. நீட்டு ஏன் வேணான்றாங்க? நீட்டு வேணான்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஒட்டுமொத்த காலேஜும் ஒட்டுமொத்த ஸ்கூலும் அவங்களோட ஸ்கூலு அவங்களோட காலேஜ். இத்தனை லட்சம் 80 லட்சம் கூட 50 லட்சம் கூட 1 கோடி கூட 2 கோடி கூட கேட்க முடியாது நீட்டு வந்தால். அதாவது அதுக்கு தேவையான பயிற்சி கொடுங்க. ஏன் மொத்தத்துக்கு நீட்டு வேணாங்கிறீங்க? புரியுங்களா? எவ்வளவோ கொள்ளடிச்சாங்க. காங்கிரஸும் சரி சாதி வாரியாக பிரித்து வச்சு மத வாரியாக பிரித்து வச்சு அரசியல் பண்ணது கில்லாடின்னு சொல்லலாம். ஆனால் நல்லது செஞ்சாங்கன்னு நியாயப்படுத்த முடியாது, நல்லதுன்னு சொல்லவே முடியாது. ஏங்க லட்சம் பேர்த்துல 10 பேர்த்த பயன்படுத்திட்டு மீடியாவில் ப்ரெஸ்ஸில் அலௌன்ஸ் பண்ணிவிட்டு விளம்பரம் ஆச்சு மாதிரியே பண்ணா நல்லா இருக்குமா? விளம்பரம் ஆச்சுங்க. யாருமே கேட்டாங்க என்னென்ன ஈஸியாக 10 பேருக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியாகண்ணா. 4 பேர் அதே என் வண்டியில் உட்கார 3 பேர் யார் கேட்டாங்க? 4 ரூபா வாங்கிட்டேன், 3 ரூபா வாங்கிட்டேன். பொருளாதார கல்வியை ஊக்க வைங்க. நவோதயா பள்ளி 85,000 கொடுக்குறாங்க. ஒரு மத்திய கவர்மெண்ட்டு ஒரு ஏழை எளிய மக்களுக்கு குழந்தைங்களுக்கு 85,000 கொடுக்குறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? காங்கிரஸ் ஆளுது கர்நாடகாவில், தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆளுது ராவத் ரெட்டி, கம்யூனிஸ்ட் ஆளுது கேரளாவில். நவோதயா பள்ளி நண்பனி கொள்கை வந்து ஆளும் காங்கிரஸ் ஆளுத கட்சியே வந்து மாநிலமே வந்து ஏற்றுக்குது. என் பிள்ளைங்க யார் கொடுத்தான்னா யார் பண்ணான்னா புரியுதா? என் பிள்ளைங்க எஜுகேஷன் வளர்ந்தா போதுங்கிறாங்க. ஆனால் இவங்க மட்டும் ஏன் தடுக்கிறாங்க? அப்போ யாரும் படிக்கக்கூடாதா, வளரவே கூடாதா? காங்கிரஸ் ஆளுதா? ஆந்திரா விடுங்க, பிஜேபி அவங்க சேர்ந்து ஆடுறாங்க, அதை பற்றி பேசவே வேணும். ஏன்னா வச்சுக்கா அவங்க கூட்டணி ஆடுறாங்க, அதனால் தேவையில்லை. கர்நாடகா இது பண்ணுறாங்களா, புரியுங்களா? கர்நாடகாவில் காங்கிரஸ் தானே ஆளுது. ஏன் அவங்க மட்டும் ஏற்றுக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன் நீ நினைக்க மாட்டேங்கிறாங்க? கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆளுது, காங்கிரஸ் ஆளுது, அவங்க ஏன் ஒத்துக்கிறாங்க? அப்போ என் பிள்ளைங்க படித்தா போதும், நல்ல எஜுகேஷன் வந்தால் போதும், நல்ல வேலைக்கு வாய்ப்பு வந்தால் போதும். அதான் சொல்கிறேன். முன்மணி கொள்கை அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு மொழி படிச்சுட்டாங்க. அதில் என்ன பிரச்சனை? ஃப்ரெஞ்சு மொழியாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ரஷ்யன் மொழியாக இருக்கட்டும், சீனா மொழியாக இருக்கட்டும், நிறையா வேல்யூ இருக்குதாங்க. நான் புக்கு தான் படிச்சுக்கிறேன். என் பிள்ளைங்க நீங்கள் சிபிஎஸ்சியில் படிக்க வச்சுக்கிறேன். 2 பொண்ணு 1 பையன், புரியுதுங்களா? ஏதோ ஒரு மொழி படிச்சுன்னு நான் சொல்கிறேன். என் பையன் ஹிந்தியில் 99%, 99%. நான் கஷ்டப்படுறேன், இந்த வட்டிக்கு வாங்குறேன், கடன்காரன் வாங்குறேன், நோ ப்ராப்ளம், புரியுதுங்களா? என் கஷ்டம் என்னோட போட்டு எங்கள் அப்பா காலத்தோடு போய்ட்டு என் பிள்ளைங்க ஜென்ரேஷனு, என் பேர பிள்ளைங்க ஜென்ரேஷனு அழகான ஒரு மாநிலம், அழகான இந்தியாவை, புரியுதா? நீங்கள் மோடி போடுற ஸ்கீமு ஜனநாயகம் சொல்கிறாங்க, மதசார்பற்ற கட்சின்றாங்க. என்ன மதசார்பற்ற கட்சி? ஏன்னா ஜனநாயகம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இல்லைன்றாங்க. மோடி சொன்னால் கருத்து சுதந்திரம் இல்லைன்றாங்க. இவங்க கருத்து சுதந்திரமாக இருக்கிறாங்களா? பேச்சுரிமை இருக்குதா? ஒரு தாழ்த்தப்பட்ட இன்னைக்கு உச்சக்கட்ட பதவியே ஜனாதிபதி தான். ஒரு தேசத்தில் உச்சக்கட்ட பதவியே ஜனாதிபதி தான். ஒரு பழங்குடியின மக்களை வந்து போய் வச்சுக்கிறாங்க.
நீங்கள் ஏற்றுருக்காங்களா? ஏற்றுக்கலையா? பேசுறது உண்மையிலுமே நம்ம தலைமுறை வீணாக போச்சு. பிள்ளைங்க தலைமுறை நல்லா இருக்கணும், பேர பிள்ளைங்களோட தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கணும்.